ஓகே. ஸோ போன செஷனில் நடந்ததுன்ற கண்டினியூவேஷன் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம். போன செஷனில் பார்த்து நாங்கள் என்னென்று லோக்கலி மோங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்த்து கொண்டு போக போகிறோம் இன்ஸ்டாலேஷனில் இருந்து. பை டிஃபால்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின உடனே செஷன் தெரியுதா ஸ்க்ரீன்? ஓகே. பை டிஃபால்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மோங்கோடிபியை இன்ஸ்டால் பண்ணின உடனே அதில் வந்து 3 டேட்டா பேஸ் வந்து லோக்கலி அது க்ரியேட் பண்ணுது. அட்மின், கன்ஃபிக், லோக்கல். இது மூண்டும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது தன்னுடைய இன்டர்னல் தேவைகளுக்காக பாவிக்குது. பை டிஃபால்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்ன்றதில் தான் அந்த லோக்கல் ஹோஸ்ட் சர்வருக்கு தான் பைண்ட் பண்ணும். போர்ட் வந்து 27017 இந்த போர்ட்டில் தான் வேலை செய்யும். நீங்கள் காம்பஸில் பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஹோஸ்ட்டில் வந்து சர்வருன்ற பேரும் போர்ட் நம்பரும் இருக்குது. அதை விட இது வந்து கிளஸ்டர் இன்ஃபர்மேஷனையும் காட்டுது. இது வந்து ஸ்டாண்டலோன் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. எடிஷனும் காட்டுது. எந்த எடிஷன்னு சொல்லி நான் வந்து மோங்கோடிபி 5.0.1 பாவிக்கிறேன், கம்யூனிட்டி எடிஷன். ஓகே. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின உடனே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணின ஃபோல்டருக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபி சர்வர் 5.0ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அநேகமாக மோங்கோடிபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கல வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வேர்ஷன் நம்பரையும் காட்டும். அப்போ நீங்கள் வேறு மேஜர் வேர்ஷனுக்கு போகிறீங்கன்னு சொல்லிச்சோன்னா இன்னொரு ஃபோல்டரை சஜஸ்ட் பண்ணேன். 3 ஃபோல்டர் இதில் இருக்கும். பின், டேட்டா, லாக். பின் ஃபோல்டரில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே தான் இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்குது. இந்த .cfg என்ற ஃபைல் வந்து mongodi.cfg ஃபைல். இந்த ஃபைலில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே தான் கன்ஃபிகுரேஷன் இருக்குது. இந்த mongodi.exe என்றது இதுதான் மோங்கோ டேமன்ன்றது வந்து இதுதான் நீங்கள் உங்களோட சர்வர். மோங்கோ வந்து ஷெல் மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஓல்டர் வேர்ஷன். இப்போ இன்னொரு புது வேர்ஷன் ஒன்று விட்டுருக்கீங்கன்னா மோங்கோ ஷெல்ன்னு சொல்லி அது கொஞ்சம் பெட்டர் எதிர்பார்க்க. மோங்கோ எஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இது வந்து நாங்கள் இப்போ ஷார்ட் போட்டோம்னு சொல்லிச்சோன்னா இப்போ ஷார்டட் கிளஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த மோங்கோ எஸ் வந்து பாவிப்போம். இது நாங்கள் கடைசியாக பார்ப்போம். கடைசியாக என்னென்று ஷார்டிங் ரிப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன்ட்டு அந்த நேரத்தில் இதை பற்றி பார்ப்பேன். லாகில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட லாக் வந்து இதுக்குள்ளே போகும். தற்செயலாக உங்களோட இன்ஸ்டால் வந்து ஏதாவது பிழை அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த லாக் ஃபைலை வந்து நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன எரர்ன்றதை வந்து காட்டும் இதுக்குள்ளே, இந்த லாக் ஃபைலுக்குள்ளே. இந்த கன்ஃபிக் ஃபைல் வந்து இதுதான் கன்ஃபிக் ஃபைலுன்ற கன்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் இருக்கும். அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கே உங்களோட டேட்டா பேஸ் வந்து போகுதுன்றது, டேட்டா வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளே டேட்டா இருக்குதுன்றது. அது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது டேட்டா. பை டிஃபால்ட் வந்து ஜேர்னல் எனேபிள் பண்ணியிருக்குது. நான் நினைக்கிறேன் போக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஜேர்னலில் வந்து டிசேபிள் பண்ண இல்லாமல் வரப்போகுதுண்டு. என்னென்னா ஜேர்னல் வந்து சரியான இம்பார்ட்டண்ட். என்ன ஜேர்னலில் தான் இந்த ஜேர்னல் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்போ அக்கௌண்டிங் தெரிஞ்ச ஆக்களுக்கு தெரியும் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்டிங் ஜேர்னல் ஒன்று வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு காலம் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்குள்ள எங்கே இருந்து காசு எங்கே போகுது அதை வந்து இதண்டுவீங்க. அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு முறையும் டேட்டா இன்சர்ட் பண்ணிக்குள்ளேயோ அப்டேட் பண்ணிக்குள்ளேயோ டிலீட் பண்ணிக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது இந்த ஜேர்னலில் வந்து ஒரு
என்ட்ரியை தொடர்ந்து என்டர் பண்ணி கொண்டு போகும். அதே நேரம் டேட்டா பேஸில் மாடிஃபை பண்ணும். தற்செயலாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜேர்னலில் இருந்து திருப்பி ரீகவர் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஜேர்னல் பாவிக்கிறது. சிஸ்டம் லாக் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் டெஸ்டினேஷன் என்ன எங்கே போகுதுன்றது ஃபைல்ன்றது இந்த ஆப்ஷன்கள் பேருந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் லேட்டர் ஆன். லாக் அப்பெண்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த லாக்குக்குள்ளே வந்து ஒவ்வொரு முறையும் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளே தொடர்ந்து ஒரே ஃபைல்லே அப்பெண்ட் பண்ணுறதோ, இதை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பேக்கப் பண்ணி போட்டு இன்னொரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணும் ஒவ்வொரு காலம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள. இது வந்து நெட்வொர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். அப்போ நெட்வொர்க் கன்ஃபிகரேஷனில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸை கொடுக்கணும். இந்த ஐபி அட்ரஸுக்கு பைண்ட் பண்ணிச்சுண்டா 127.0.0.1 உங்கள்ட லேப்டாப்பில் இருந்து இந்த MongoDBக்கு கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மெஷினில் இருந்து இந்த MongoDBக்கு கனெக்ட் பண்ண இயலாது. சரியா? இப்போ கன்செப்ஷுவலி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்னென்றால் ஒவ்வொரு சர்வருக்கும் வந்து ஒவ்வொரு சர்வர்லேயும் வந்து கணக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் ரன் பண்ணும். ஒவ்வொரு சர்வருக்கும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் சொல்லி வச்சுருக்க மாட்டீங்களா என்ன? அப்போ ஒரு சர்வரில் பல அப்ளிகேஷன்கள் ரன் பண்ணும். இந்த அப்ளிகேஷன்கள் ரன் பண்ணிக்கலாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த போர்ட்ஸில் வந்து லிசன் பண்ணி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்த இப்போ விண்டோஸ்லாம் நீங்கள் 10 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்றால் பை டிஃபால்ட் வந்து என்னென்றால் நெட்வொர்க் வந்து ஆல்வேஸ் ஓப்பன். சரி, அப்போ வேறு ஒரு மெஷினில் இருந்து உங்களோட மெஷினுக்கு கனெக்ட் பண்ணுறது சரியான ஈஸியாக இருந்தது. ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை அந்த நாளையில். அப்போ அதால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஹேக்கிங் அது இதுன்னு சொல்லி இப்போ வெளியில் இருக்கிற ஆக்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டீல் பண்ணுறது சரியான ஈஸியாக இருந்தது. அப்போ அதால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ வர்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்து பை டிஃபால்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விடுவினம். வெளியில் இருந்து நீங்கள் ஒன்றையும் அக்சஸ் பண்ண இல்லாத இன்னொரு மெஷினில் ஒரு மெஷினில் இருக்கிறத இன்னொரு மெஷினில் இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபயர்வால்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஃபயர்வால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். வெளியில் இருந்து வர்றதுக்கு இந்த ஃபயர்வால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டுது. ரெஸ்பாண்ட் பண்ணாத என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ அநேகமாக ஹேக்கர்ஸ் வந்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் வெளியில் இருந்து இன்னொரு மெஷினில் இருந்து இந்த மெஷினுக்கு பிங் பண்ணுவேனாம். ஏதாவது ஒன்று செய்தால் இந்த மெஷின் ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுதான்னு சொல்லி சொன்னால் மீனிங் இதில் ஒரு மெஷின் ஒன்று இருக்குன்றது தெரியும் என்ன வெளியில். அப்போ அதால் வந்து இதை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் வர்ற ரிக்வெஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண இதில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி. அப்போ அதை ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஓமன்னு சொல்லாது இல்லைன்னு சொல்லாது, அப்படியே குவைட்டாக இருப்பார். அதுதான் இந்த ஃபயர்வால் செய்கிற வேலை. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு நேம் இருக்குது, ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. என்ன இந்த ஐபி அட்ரஸை பாவிச்சு தான் வெளியில் இருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம். இந்த ஃபயர்வால் வந்து எல்லா அப்ளிகேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஐபி அட்ரஸை வந்து இன்னொரு ஐபி அட்ரஸுக்கு பைண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் போர்ட்டையும் வந்து இன்னொரு வித்தியாசமான போர்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 42,000 சொல்லி என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு நான் ஸ்டாண்டர்ட் போர்ட். அப்போ இப்போ கெஸ் பண்ணுற ஒரு ஆள் வந்து கெஸ் பண்ண வேணுமென்று சொல்லி சொன்னால் என்ன செய்யணுமென்று சொல்லி சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ வெளியில் இருந்த ஒரு ஆள் அக்சஸ் பண்ண பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு போர்ட் நம்பரை 65,000 டைம்ஸ் ட்ரை பண்ணினா தான் எங்கே இருக்குன்னு தெரியும். சரியா? அதை அப்போ இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸை வந்து நான் மாற்றுறேன். இப்போ இதை மாற்றினால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதை மாற்றி போட்டு நீங்கள் MongoDBயை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து உங்களோட MongoDB இந்த ஐபி அட்ரஸ்லையும் இந்த போர்ட்லையும் லிசன் பண்ணும். ஆனால் ஸ்டில் வந்து வெளியில் இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃபயர்வால் வந்து ஸ்டில் டிஃபால்ட் செட்டிங்கில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ஃபயர்வால் செட்டிங்ஸை வந்து மாற்ற வேணும்.
இது வந்து நான் விண்டோஸ் சர்வரில் வந்து இன்னண்டு இந்த ஃபயர்வால் செட்டிங்கை மாற்றுறதுன்றதை காட்டுறேன். மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் எதன் வேறு பாவிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இன்னண்டு ஃபயர்வாலை அன்பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லி. சரியா? இப்போ இதில் நீங்கள் ஓப்பன் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நெட்வொர்க் ஐக்கானில் தென் ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் தென் பேருந்து வந்து இந்த ஃபயர்வால்ன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இந்த ஸ்க்ரீனை கொண்டு வரும். இதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்க்ரீனை காட்டும் உங்களுக்கு. சரியா? இந்த ஸ்க்ரீன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் வந்து இன்பவுண்ட் இன்பவுண்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட சர்வருக்கு வெளியில் இருந்து வர்ற ரிக்வெஸ்ட்டை வந்து ஒரு போர்ட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இன்பவுண்ட். அவுட்பவுண்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறது அது வந்து அவுட்பவுண்ட். அப்போ இன்பவுண்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு புது ரூல் ஒன்றை கிளிக் பண்ணுங்க. இதில் நியூ ரூல்ன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் புது ரூல் ஒன்றை வந்து செட்டப் பண்ணலாம். புது ரூல் ஒன்றை செட்டப் பண்ணுங்க. இந்த ரூல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் போர்ட் பேஸ்ட். என்னென்னா நாங்கள் 42,000 ரன் பண்ணுறோம் எங்களோட மோங்கோடிபியை. அப்போ 42,000 வந்து நீங்கள் மாற்ற வேணும். சரியா? இதை வந்து 42,000 எலோவ் பண்ண வேணும். வெளியிலிருந்து வர்ற கால்களை வெளியிலிருந்து வர்ற அப்ளிகேஷன் கால்களை வந்து 42,000 வந்து எலோவ் பண்ணணும். அப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனை வந்து எலோவ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட மோங்கோடிபி வந்து ஒர்க் பண்ணும். இதுக்கு ஒரு நேம் ஒன்றா கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த கன நாளைக்கு பிறகு நீங்கள் திருப்பி வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த போர்ட்டை வந்து இன்னத்துக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களா, என்ன அப்ளிகேஷன் பாவிக்குதுண்டு. அப்போ இந்த அப்ளிகேஷன்ட பேரையும் கொடுத்து ஒரு நோட் ஒன்றை செய்து வைங்க உங்கள்கிட்ட திருப்பி வர்ற உங்களோட தேவைக்காக. இது என்ன வந்து நீங்கள் சர்வீசஸுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட விண்டோஸில் இருக்கிற சர்வீசஸ் இது வந்து கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே இருக்குது. இந்த ஐகான் சர்வீசஸ்ன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸுக்குள்ளே கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸுக்குள்ளே வந்து இருக்குது இந்த சர்வீசஸ் பேனல். இல்லைன்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னாலும் வரும். சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட இது வந்து வருது. இந்த சர்வீஸ் வந்து உங்களோட இன்ஸ்டலேஷன் மோங்கோடிபி இன்ஸ்டலேஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சர்வீஸை தான் ரன் பண்ணுது. சரியா? அப்போ ரீஸ்டார்ட் இந்த சர்வீஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணினா பிறகு இது வந்து புது கன்ஃபிகரேஷனின் படி வேலை செய்யும். சரியா? இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? ஓகே, இப்போ நீங்கள் மோங்கோடிபியை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா. இப்போ என்னென்று இதை வந்து அக்சஸ் பண்ணுறது என்ன, அக்சஸ் பண்ண வேணும் என்ன, அது அக்சஸ் பண்ணதை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, கமாண்ட் லைன் டூல்ஸ் வந்து இந்த வேர்ஷனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதில்ல. அப் டு வேர்ஷன் 4 வந்து எல்லா டூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணினது. இப்போ வந்து அந்த கமாண்ட் லைன்ஸ் டூல்களை வந்து இன்ஸ்டால் பண்ண இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதை செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ண வேணும். அப்போ அதே சேம் யூஆர்எலுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து இந்த அண்டர் டூல்ஸுக்குள்ளே வந்து மோங்கோடிபி ஷெல்லுண்டு இருக்குது. இந்த ஷெல்லை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களோட இதுக்கு நீங்கள் மோங்கோடிபி படிக்கிறீங்க, மோங்கோடிபி பாவிக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த மோங்கோடிபி ஷெல்லோடையும் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்க வேணும், காம்பஸோடையும் ஃபெமிலியாரிட்டி இருக்க வேணும். அதே நேரம் உங்களோட எந்த லாங்குவேஜை பாவிக்கிறீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு அந்த டிரைவரையும் பாவிக்க தெரிய வேணும். இது மூண்டும் வந்து கட்டாயம். ஸோ ப்ளீஸ் இன்ஸ்டால் இந்த மோங்கோடிபி ஷெல். சரியா? மோங்கோடிபி ஷெல்லும் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா பல வேர்ஷன்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கானதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் வந்து விண்டோஸுக்கானதை தான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். மோங்கோடிபி ஷெல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜஸ்ட் ஃபயர் அப் அண்ட் இன்ஸ்டால், நெக்ஸ்ட். இது எங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்றது பிரச்சனை இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து பேத்தில் ஆட் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை இல்லை.
இந்த MongoDB ஷெல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து இது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுது உங்களோட விண்டோஸ்லேயோ லினக்ஸில். உண்மையில் உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின் ஒன்று இந்த ஷெல்லுக்குள்ளே ரன் பண்ணுது. அப்போ இதில் ஒரு நன்மை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இதால் வந்து ரெகுலர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு பேட்ச் ஃபைல் ஒன்று எழுத போகிறீங்களா அல்லது ஆட்டோமேஷன் ஒன்று எழுத போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ சொல்லுங்கள், ஒரு ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு கலெக்ஷனை பார்த்து அந்த கலெக்ஷனில் சர்டன் வேல்யூ இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சர்டன் ஆட்டோமேஷன் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி அதை ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அது வேலை செய்யும். MongoDB CLI என்று சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை என்னென்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து க்ளவுட் மேனேஜர். இப்போ ஒரு ஆள் கேட்டவர் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த MongoDB தான் க்ளவுடில் போய் செய்யலாம்னு சொல்லி இது அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் செய்கிற அவலாத்தையும் வந்து நீங்கள் கொமாண்ட் லைனில் இருந்து செய்யலாம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ MongoDB ஒன்றை 5.1 சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கொமாண்டுகளை பாவிச்சு செய்யலாம். இது பெருசாக தேவையில்லை, இதை நான் கவர் பண்ணவும் இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா இது மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு தான் இது தேவை. இது டெவப்ஸுக்கு தான் அநேகமாக இது தேவை. இது தேவை உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ் டூல்ஸ். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டாபேஸ் டூல்ஸ் இல்லாமல் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது அதுகளுக்கு வந்து தேவை. ஈவன் நீங்கள் க்ளவுடில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு இந்த டூல்ஸுகள் தேவை. அப்போ இந்த டூல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, MongoDB டேட்டாபேஸ் டூல்ஸ். சரியா, இதுவும் வந்து வேறு வேறு வேர்ஷனுக்கு இருக்குது, அதை நீங்கள் இதண்டவளுங்க. நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இது வந்து ஒரு ஜிப் ஃபைல். அப்போ அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எங்கேயும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நான் வந்து MongoDBக்குள்ளே டூல்ஸ் அண்ட் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி போட்டு இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். சரியா, இன்னொரு அளவில் ஒன்று நான் இதில் ஹார்ட்வேர் என்னென்னு சொல்லிச்சுன்னா கன்ஃபிகரேஷன் ரிலேட்டடாக நீங்கள் இதை வந்து இந்த பேத்தை வந்து இந்த பேத் இந்த டூல்ஸ் எங்கே இருக்குதோ அதை நீங்கள் உங்களோட பேத்தில் செட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கொமாண்டை நீங்கள் எந்த கொமாண்ட்ஸை நீங்கள் பாவிக்கணுமென்றாலும் எங்கே இருந்தும் பாவிக்கலாம். உங்களோட அந்த டிரெக்டரிக்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வந்து நான் அதை ஒருக்கா காட்டுறேன்னு சொல்லிச்சுன்னா இதை செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அட்வான்ஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா திஸ் பிசியோ மை பிசியில் ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்ஸ்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ். இப்போ இந்த அட்வான்ஸ்டுக்குள்ளே போய் என்விரான்மெண்ட் வேரியபிளில் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த பேத்துன்னு இருக்குது. அந்த பேத்தில் எடிட் பண்ணி இந்த பேத்தை வந்து ஆட் பண்ணி விடுங்க. சரியா, ஓகே. நான் டேட்டா இல்லாமல் நீங்கள் வந்து இதை வேலை செய்கிறது கஷ்டம். என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் டேட்டா இல்லாமல் MongoDBயை பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு டேட்டாவை தான் நீங்கள் வந்து பாவிக்க வேணும். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து முதல் வந்து MongoDBக்கு இன்னொன்று டேட்டாவை கொண்டு வரதுன்றது பார்ப்பேன். என்னடா டேட்டாவை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தான் பேருந்து நீங்கள் கணக்கு அலுவல் செய்யலாம். என்ன இல்லைன்னு சொல்லிச்சோன்னா சின்ன சின்ன இதாக தான் செய்யணும். என்ன ஓகே, இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இந்த MongoDB காம்பஸ் பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லிச்சோன்னா இதில் வந்து கொஞ்சம் இம்போர்ட்டிங் வந்து கொமாண்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதில் பார்க்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்போ இதை பாவிங்க, MongoDB காம்பஸ் கலெக்ஷன் இம்போர்ட் டேட்டா. இம்போர்ட் டேட்டாவில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு CSV ஃபைல் ஒன்றை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். உங்கள்ட CSV ஃபைல் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டேட்டா செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சாம்பிள் டேட்டா. இது வந்து ஓப்பன் டேட்டாவில் இருந்து நான் டவுன்லோட் பண்ணினேன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஆக்களின் எம்ப்ளாயீஸின் சேலரி இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை உங்களுக்கு தாரன் இதில் URL இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் எல்லாத்தையும். அப்போ நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இது CSV.
நீங்கள் ஜேசோனையும் இம்போர்ட் பண்ணலாம் இப்படி. அப்போ அண்டைக்காரோ கேட்டது இப்போ MySQLோ அல்லது MongoDB MSSQL அல்லது போஸ்ட்கிரஸில் இருந்து டேட்டா கொண்டு வரதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஜேசோன் ஃபார்மேட்லையும் கொண்டு வரலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் CSV ஃபைல் ஃபார்மேட்லையும் கொண்டு வரலாம். CSV அல்லது TSV வந்து டேப் செப்பரேட்டட் ஃபைல், CSV வந்து கொமா செப்பரேட்டட். சரியா? இந்த யூஆர்எல்லில் வந்து எல்லா சாம்பிள் டேட்டாவும் வந்து சேவ் பண்ணி விட்ருக்குறேன். நீங்கள் இந்த கிட்ஹப்புக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் MongoDB சாம்பிள் டேட்டா இருக்குது. இதில் போய் நீங்கள் எல்லா சாம்பிள் டேட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் இருக்குது. இதை விட வேறையும் கொஞ்சம் இந்த MongoDBன்ற சாம்பிள் டேட்டா அதுகளையும் வந்து நான் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸிக்காக. இதுக்கு நீங்கள் இந்த கிட்ஹப்புக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் MongoDB சாம்பிள் டேட்டான் இருக்குது. அதில் 2 ஃபோல்டர் இருக்குது. ஒன்று வந்து நியூயார்க் சிட்டி பேரோல், மற்றது வந்து Mongo dump. நான் உங்களுக்கு ரீஸ்டோரையும் காட்டி தர போகிறேன். அப்போ அதிலேயே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் MongoDBயை ஒரு பேக்கப் ஒன்று எடுத்து போட்டிருக்கிறேன். நியூயார்க் சிட்டி பேரோலில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஜிப் ஃபைலாக வச்சுருக்கிறேன். டவுன்லோட் பண்ணின அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினீங்கன்னா இந்த CSV ஃபைல் வரும். எந்த ஜிப் ஃபைலையும் நீங்கள் பாவிக்கலாம், எந்த அன்சிப்பையும் பாவிக்கலாம். இல்லைண்டா விண்டோஸ்ன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் விண்டோஸுன்ற எக்ஸ்ப்ளோரரில் பில்டின் அதையும் நீங்கள் பாவிக்கலாம். மற்றது வந்து இந்த Mongo டம்பில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் டெஸ்டிங் டேட்டா இருக்குது. நாங்கள் போக வந்து நான் இந்த ஃபைண்ட் அதுகளுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதுகளில் கொஞ்சம் சாம்பிள் டேட்டா எடுத்து தான் நான் காட்ட போகிறேன். சரி, அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் எக்ஸிக்யூட் பண்ணுற குயரிஸை வந்து நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த முதல் வந்து நாங்கள் என்னென்று CSVயை இம்போர்ட் பண்ணுறது கொம்பஸை வச்சுண்டு இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கேண்டாலும் கொண்டு வந்து இந்த சாம்பிள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் எல்லாம் MongoDB ரிலேட்டட் எல்லாத்தையும் MongoDB என்ற ஃபோல்டருக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். ரெண்டா உங்களுக்கும் ஈஸி என்ன. அப்போ அப்படி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ வந்து தேடி தெரிய தேவையில்லை எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி. MongoDBக்குள்ளே சாம்பிள்ஸ் அண்டர் ஃபோல்டர், அந்த சாம்பிள்ஸுக்குள்ளே சாம்பிள் டேட்டா. இந்தளவு சாம்பிள் டேட்டாவையும் வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி போட்டு இதை வந்து இதுக்குள்ளே காப்பி பண்ணி வச்சுருங்கண்டா ஒரே ஒரு கமாண்ட் தான் ரன் பண்ண வேணும், Mongo restore and then a dot. இவ்வளவு சிம்பிள். உங்களோட லோக்கல் ஹோஸ்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கான வேறு ஆப்ஷன்கள் இருக்குது. நான் பேர்ந்து வந்து கடைசியாக வந்து ஒரு கிளாஸில் இந்த அட்வான்ஸ்ட் ஐட்டம் கவர் பண்ணிக்கல இதையும் கவர் பண்ணுறேன். இது இந்த ஆப்ஷன்கள். இந்த ஆப்ஷன்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கே இந்த டேட்டா இருக்குது, எந்த டேட்டா பேஸுக்கு கொண்டு வரணும், எந்த சர்வருக்கு கொண்டு வரணும், அதுகள் எல்லாமே வந்து நீங்கள் பேராமீட்டராக பாவிக்கலாம். நான் அந்த பேராமீட்டர்ஸ்களை பேர்ந்து வந்து லேட்டர் ஆன் காட்டுறேன். சரியா? இது ஒரு சின்ன கமாண்டில் இவ்வளவு டேட்டாவும் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணேன். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நீங்கள் இது கமாண்ட் லைனில் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலாம்ன்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு இது உண்டு. க்ரியேட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் கொம்பஸில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் அண்ட் தென் கலெக்ஷன் நேம். இந்த கேப்ட் கலெக்ஷன் சொல்லி ஒரு கலெக்ஷன் இருக்குது. இந்த கேப்ட் கலெக்ஷனில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ MongoDBன்ற கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளவு டேட்டாவை கொண்டு போய் சேவ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னாலும் அது தொடர்ந்து சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களோட டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோரேஜ் ரன் அவுட் பண்ணும் வரைக்கும் இது தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கும் டேட்டாபேஸ் கலெக்ஷனில். இந்த கேப்ட் கலெக்ஷனில் ஒரு நன்மை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேப் பண்ணலாம். உங்களோட கலெக்ஷனை வந்து 1000 டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வேணுமென்று சொல்லி அது 1000க்கு மேலே நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வரண்டா முதல் இன்சர்ட் பண்ணின டாக்குமெண்ட்டை வந்து புஷ் பண்ண வெளியில். அப்போ எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1000க்கு மேலே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கலாது. அதுக்காக வந்து இந்த கேப்ட் கலெக்ஷன். கஸ்டம் கோலேஷன் இது வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட், இது மோர் அட்வான்ஸ் கேசஸ். இது இப்போ நீங்கள் வந்து
ஃப்ரெஞ்சில் வைக்க போகிறீங்க அல்லது தமிழில் வைக்க போகிறீங்களோ அது இதுன்ட்டு சொல்லி சொன்னால் இதில் அந்த சர்ச் பண்ணிக்கல வந்து இதில் கொஞ்சம் பேர் சர்ச் டைமில் இந்த ஆப்ஷனை இப்போ நாங்கள் பார்ப்போம். டைம் சீரீஸ் வந்து இது ஒரு புது கலெக்ஷன் சிஸ்டம் வந்து மோங்கோடிபி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது இந்த டைம் சீரீஸ். அது இது ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட். என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இப்போ ஐஓடி ரிலேட்டடாக வந்து பாவிக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஐஓடிண்டா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து உங்களோட சென்சஸ் வந்து டேட்டாவை அனுப்புதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கலெக்ஷனுக்கு இப்போ நீங்கள் ஒரு கார் ஒன்றுன்னு சொல்லுங்க, ஒரு கார் ஒன்றுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கார் வந்து காருக்குள்ளே நடக்கிற கணக்கு சென்சஸ் இருக்குது. காருக்குள்ளே ஒவ்வொரு சென்சஸும் வந்து அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் அவ்வளோத்தையும் நீங்கள் எதுக்கு புஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் டைம் பேஸ்டாக நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நன்மை என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், ஓகே லாஸ்ட் 10 மினிட்ஸில் என்ன நடந்தது, லாஸ்ட் 15 மினிட்ஸில் என்ன நடந்தது, அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி டைம் சீரீஸில் வருது. அதுதான் இந்த டைம் சீரீஸ். We'll look at that maybe a little bit later, later on ஒரு நேரத்தில். ஓகே, இதில் வந்து நான் ஏற்கனவே காட்டிட்டேன். இது இம்போர்ட் டேட்டா இந்த ஸ்லைட்ஸை வந்து கொஞ்சம் இடையில் மற்ற ஸ்லைட்ஸை இன்சர்ட் பண்ணி போட்டால் அதால் இந்த ஆர்டர் வந்து மாறிட்டுது. நீங்கள் சிஎஸ்வி ஃபைலை இதண்டு சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இந்த கொம்பஸில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் இந்த கொமா செப்பரேட்டட் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கல நீங்கள் இந்த டேட்டா டைப்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபிஸ்கல் இயர், எந்த இயர், எந்த பேரோல் நம்பர், ஏஜென்சி நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு கணக்கு கொலம்ஸ் இருக்குது. அந்த நான் தந்ததில் வந்து கணக்கு கொலம்ஸ் இருக்குது. ஃபிஸ்கல் இயரை வந்து நீங்கள் நம்பர்ன்னு சொல்லி போடலாம். நீங்கள் நம்பர்ண்டு இது உண்மையில் நம்பரை ஸ்டோர் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் பேந்து வந்து குயரி ரன் பண்ணிக்கல. இப்போ நீங்கள் வந்து ஓகே 2019 எவ்வளவு சேலரி எல்லா ஸ்டாஃபுக்கும் பே பண்ணினதுன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து நீங்கள் நம்பராக வச்சுருக்கணும்ன்றா தான் நீங்கள் 2000 சொல்லி நம்பரை பாவிக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் greater than 2015, less than 2017 அப்படி என்று நீங்கள் குயரி ரன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதுகள் நம்பராக இருக்கணும். ஸ்ட்ரிங்காக இருந்துன்னு சொல்லி சொன்னால் இந்த கிரேட்டர் தேன் குயரி எல்லாம் ரன் பண்ண இயலாது. அப்போ இந்த டேட் ஃபார்மேட்டுகள் இதில் இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கல. ஏஜென்சி நேம் வந்து ஸ்ட்ரிங், லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம், மிட் நேம் மிடில் நேம், மற்றது ஏஜென்சி ஸ்டார்ட் டேட் அது வந்து டேட். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஃபிகர் அவுட் பண்ண என்னென்று தான் டேட்டை இன்சர்ட் பண்ணணுமெண்டு என்று சொல்லி சொன்னால் நீங்கள் குயரிஸ் வந்து இது இப்போ டேட்டுன்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் குயரி ரன் பண்ணலாம். ஓகே எனக்கு வந்து 2019 ஜனவரிக்கும் மேய்க்கும் இடையில் ஸ்டார்ட் பண்ணின ஆக்கள் அவைய ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அப்படி ரன் பண்ணுறதுக்கு. மற்றது பேஸ் சேலரி வந்து டபுள்ன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் டெசிமலோட ஸ்டோர் பண்ணலாம். ரெகுலர் ஹவர்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நம்பர்ன்னு சொல்லி. அப்போ இந்த எவ்வளவு காசு பே பண்ணினது, எவ்வளவு ஓவர் டைம் பே பண்ணினது, சேலரி என்னபடியாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் டெசிமலில் வச்சுருங்கோ எல்லாம் வந்து. அப்போ டபுள் இது நீங்கள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணலாம் ஒவ்வொன்றை. இதே கொமாண்டை வந்து நீங்கள் இதிலையும் செய்யலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் மோங்கோ இம்போர்ட்ன்ற ஒரு கொமாண்ட். மோங்கோ இம்போர்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட சிஎஸ்வி ஃபைலை வந்து டி வந்து டேட்டாபேஸ், சி வந்து -c வந்து கலெக்ஷன், ஃபைல் வந்து என்ன ஃபைலை நீங்கள் கொடுக்குறீங்களோ, டைப் வந்து சிஎஸ்வி ஃபைல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் டிஎஸ்வி அல்லது ஜேசான். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டையும் இம்போர்ட் பண்ணிக்குள்ள டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் பண்ண வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் columns have types.
ஓகே. அதுக்கு பிறகு வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா ஃபீல்டு ஃபைல் போட்டு இந்த ஃபீல்டு டாட் டிஎக்ஸ்டி இப்படி ஒரு ஃபைல் ஒன்றை நீங்கள் க்ரியேட் பண்ண வேணும். சரியா? இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன டேட்டா டைப் இந்த ஒவ்வொரு கொலத்திலையும் இருக்கிற வேல்யூன்றது. சரியா? இதை நீங்கள் இப்படி செய்யலைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆப்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் கொடுக்கலையண்டா கொலம்ஸ் ஹேவ் டைப்ஸ் மற்றது இந்த ஃபீல்ட் ஃபைல்ஸ் இதை வந்து நீங்கள் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபீல்ட்ஸை எல்லா டேட்டாவையும் ஸ்ட்ரிங்கை இம்போர்ட் பண்ணிடும். எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கை இம்போர்ட் பண்ணிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் பேருந்து நீங்கள் வந்து ஒரு பேட்ச் ஃபைலை ஒரு ப்ராசஸ் ஒன்று ரன் பண்ணணும். இதை வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்னொரு டேட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்காகத்தான் நான் என்னென்னு சொல்லி சொன்னால் கொம்பஸை பாவிச்சு ப்ராப்பர்லி இம்போர்ட் பண்ணுங்க. இதில் ஒரே ஒரு பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த டேட்டா இம்போர்ட் பண்ணுறது வந்து நாட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நான் முந்தின பழைய வேர்ஷனில் வந்து டேட்டா இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் டேட்டா. ஆனால் இந்த வேர்ஷனில் வந்து நான் பல வகையில் ட்ரை பண்ணினேன். ஐ குடன்ட் ஃபிகர் அவுட். நான் திருப்பி ட்ரை பண்ணுறேன். ஃபிகர் அவுட் பண்ணேன்னு சொல்லிச்சுன்னா நான் அந்த ஃபார்மேட்டை தாரேன். ஓகே. இது வரைக்கும் செய்ததில் ஏதாவது கொஷன்ஸ்? சாரி, என்ன டேட்டுண்டா? ஓகே. மோங்கோடிபியில் வந்து டேட் அண்ட் ஒரு டைம் ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது. நீங்கள் அதில் வந்து டேட் இப்போ டைமை வந்து எம்டியாக விட வேணும் இல்லையான்னு சொல்லி சொன்னால். ஓமாம், நீங்கள் அப்படி ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது டைமையும் வச்சிருக்கும். டைம் வந்து 00 இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கணும். ஆனால் ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் குயரியல் ரன் பண்ண இயலாது. டிஃபால்ட் டேட் ஃபார்மேட்னு சொல்லி இப்போ டேட் ஃபார்மேட் வந்து டேட் வந்து உண்மையில் இன்டர்னலி வந்து இட் கெட்ஸ் ஸ்டோர்ட் ஆஸ் அ லாங். சரி, அப்போ இன்டர்னலி வந்து அது வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளும் டேட்டையும் டைமையும் சேர்த்து. டேட் ஃபார்மேட்னு சொல்லி நீங்கள் ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட்டில் தான் அது வச்சுருக்கோம் இன்டர்னலி. அப்போ நார்மலி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் யூடிசி டைம் என்ன யூனிவர்சல் டைம் ஜோன் அதில் தான் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. பேருந்து நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த கிளையண்ட்டை பாவிக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைமில் காட்டும். அந்த கன்வர்ஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷன் செய்யும். இப்போ நான் கனடாவில் இருந்து வரணுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு கனேடியன் டைமை காட்டும். ஓகே. இது வந்து லேபுக்கு வந்து நான் லேப் தந்திருக்கிறேன். நீங்கள் வந்து இதுகளை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இனி நாங்கள் இப்போ வந்து ரியல் மோங்கோடிபிக்குள்ளே போக போகிறோம். ஓகே. ஆம். ஆமாம், காம்பஸையும் டேட்டாபேஸ் டூல்ஸையும் அந்த ஷெல்லையும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா காணும். காம்பஸையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. காம்பஸ் நீங்கள் முதலே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க சில வழியில் மோங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணிக்குள்ளேயே. ஆமாம். அப்போ அந்த 3 சாமானும் காணும் உங்களுக்கு. அந்த 3 டூல்ஸும் காணும். சாம்பிள் டேட்டா வந்து நான் அந்த கிட்ஹப் யூஆர்எல் தந்தேன்னா இதில் சேட்டில் வந்து தானு போட்டிருக்கிறார். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதில் போய் அவ்வளோ டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணலாம் கிட்ஹப்பில் இருந்து. Yeah. Sir, நான் ஒரு JSON ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் சார். ஆம்.
அந்த ஜெட்கான் ஃபைலுக்குள்ள அந்த ஒரு இது வந்து லிஸ்ட்டுக்குள்ள போட்டிருந்ததுனால எனக்கு அரேயா இம்போர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு எரர் மாதிரி வந்துச்சு சார். ஆமாம். அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? அரேயை வந்து அரேயை உங்களோட ஜேசோன் வந்து ஒரு ஃபைலாக இருக்குமென்று சொல்லி சொன்னால் முழுக்கலும் அரேயை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெக்கார்டை அதை நீங்கள் இம்போர்ட் பண்ண இயலாது. இம்போர்ட் பண்ணுறதுக்கு முதல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை ஒரு எடிட்டர் ஒன்றிலே எடுத்து வெலம் சிம்பிள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது உங்களோட ஃபைலில் வந்து முதல் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து முதலாவது லைன்லையும் கடைசி லைனில் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எண்ட் ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் அழிச்சு போட்டு பேருந்து நீங்கள் இன்னொரு சின்ன அலுவல் ஒன்று செய்ய வேணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி அந்த கேர்லி பிரைஸையும் கொமாவையும் ஒவ்வொரு லைன்லையும் எண்டில் வந்து செய்யணும். நீங்கள் ஒரு சாம்பிளை வேணுமென்னு சொல்லி சொன்னால் அனுப்பினீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு செய்தே காட்டுறேன் அடுத்த கிளாஸில். ஓகேங்க சார். ஓகே. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ம் MongoDB கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் வியூ அப்புறம் ஹெல்ப் 3 டேப் தான் இருக்கு. உங்களோட அந்த கலெக்ஷன் டேப் வந்து எனக்கு கலெக்ஷன் டேப் வந்து இல்லை. அது கிளஸ்டரை செலக்ட் பண்ண அப்புறம் தான் ஓகே. நீங்கள் இதில் ஒரு டேட்டா பேஸை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மற்றது வேற வேணும். இதைத்தானே சொல்கிறீங்களா இது இல்லையாண்டு? ஆமாம் இல்லை சார். மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் வியூ கலெக்ஷன் அப்புறம் ஹெல்ப் இருக்கு இல்லைங்க டாப்பில். ஆமாம். அந்த கலெக்ஷன் வந்து எனக்கு இல்லைங்க. இந்த கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து நீங்கள் ஒன்றில் ஒரு கலெக்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐ திங்க் டைனமிக்கலி காமிங். ஓகே. அது எப்படி செலக்ட் பண்ணுறேன்? நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு கலெக்ஷன் ஒன்றை க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கலெக்ஷன் மெனியை வந்து வரும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, யூ வெல்கம். ஓகே. அப்போ இவ்வளவும் காட்டினது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. நான் ஒரு டவுட் கேட்டாங்க. இப்போ கேளுங்க, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சொல்லுங்க. நான் வந்து 5.0 வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஓம். இதுல வந்து கேம்பஸ் எதுவுமே காட்டல. தனியாக வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சில வேளையில் ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த கொம்பஸ் ஒன்றையுமே இன்ஸ்டால் பண்ணாது. என்னென்னா அதில் வந்து இன்ஸ்டலேஷனே இல்லை. நீங்கள் எம்எஸ்ஐ என்ற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நான் தந்த பழைய நோட்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பர்டிகுலர் பேஜில் வந்து இருக்குது. எம்எஸ்ஐ தானே போட்டுறீங்க. எம்எஸ்ஐன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கல கடைசி ஸ்டெப்பில் வந்து அந்த கொம்பஸ் இன்ஸ்டலேஷன் காட்டும். என்ன அதான் திருப்பி வேணுமென்று சொல்லி சொன்னால் அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க. பிரச்சனை இல்லை. சரியாக எடுக்கும் வரைக்கும் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு செய்யுங்க. ஓகே சார். இப்போ கடைசியாக வந்து இதெல்லாம் கேட்குங்களா? அந்த காம்பஸ் ட்ரைவிஷனை இன்ஸ்டால் பண்ணணுமான்னு வருமாங்க லாஸ்ட்டாக? சாரி, கொம்பஸ் லாஸ்ட் இதில் வரும். ஆக மிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போய் தனியாக கொம்பஸையும் டவுன்லோட் பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட். காம்பஸ் டவுன்லோட் பண்ணிருக்கேனான்னு எனக்கு தெரியும். அதை செக் பண்ண முடியும்? இல்லை, கொம்பஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இப்போ நீங்கள் MongoDB டவுன்லோட் பண்ணிக்கல கொம்பஸை செப்பரேட்டாக நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு காட்டே இல்லை. அந்த MongoDB இன்ஸ்டால் பண்ணிக்குள்ளேயே கடைசி ஸ்டெப்பில் வந்து காட்டுது வந்து என்னென்னு சொல்லி சொன்னேன், கொம்பஸ் இன்ஸ்டால் பண்ணவா எஸ் ஓ நோண்டு அதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்டலேஷனில். சரியா? அதில் வந்து பை டிஃபால்ட் அது செக் பண்ணியிருக்குது. அப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டை அன்செக் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்காது. இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கடைசியில் அந்த ஸ்டெப் முடிய வந்து அது அந்த கொம்பஸை லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டை அன்செலக்ட் பண்ணிட்டீங்களா இருக்கலாம். சைட்ல போயிட்டு அந்த நிற்கலாம் காட்டிடலாம். ஓ. டிஷர்ட்ல காட்டுங்க. சைட்ல
சாரி, ஐ கேன்ட் ஹியர், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. சார் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறீங்க, அதாவது நான் சைட்லேயே போய் மாங்கோடிபி சைட்லேயே போய் அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து கிளிக் பண்ணி காட்டிடுவாங்க. ஆமாம், அதில் வந்து நீங்கள் செய்யலாம். அதில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் இருந்தும் செய்யலாம், டவுன்லோட் பண்ணலாம். சார் மியூட் பண்ணுங்க சார், மியூட் பண்ண சொல்லுங்க. ஓகே, இப்போ இதில் நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபி சைட்டில் சரியா டூல்ஸ் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி சர்வர், இதில் வந்து நீங்கள் டூல்ஸுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் டூல்ஸில் வந்து மோங்கோடிபி காம்பஸ் இருக்குது. நீங்கள் இதிலையும் இருந்து காம்பஸை மட்டும் டவுன்லோட் பண்ணலாம் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. ஓகே, இதை அப்போ வேணுமென்று சொல்லிச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே, யூ வெல்கம். ஓகே, MongoDB database. ஸோ க்ரூட் ஆப்ரேஷன்ஸை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் வந்து நான் கன்செப்ஷுவலி தான் கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிவிட்டு பேருந்து வந்து நான் இதை ஆன்லைன் டூல்ஸை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி அதுகளை செக் பண்ணுவோம். சரியா, முதல் வந்து கான்செப்ஷுவலி உங்களுக்கு எல்லா அளவிலும் தெரியணும். அப்போ அந்த கன்செப்ட்ஸை தான் நான் கவர் பண்ண போகிறேன். க்ரூட் வந்து நாங்கள் நாங்கள் அன்றைக்கு கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டிலீட். ஓகே, ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு கமாண்ட் db.contacts.insert1. சரியா, இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து கேர்லி ப்ராக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ண, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் வந்து ஒரு கீவேர்டு இருக்கும், ஒரு வேல்யூ இருக்க வேணும். கீவேர்ட் வந்து இதில் நேம், வேல்யூ வந்து நாதன் தியா. ஸோ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஸ்ட்ரிங்ன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் வந்து கொடுக்க வேணும். டபுள் கோட்ஸை கண்டுதண்டு சொல்லிச்சுன்னா அல்லது சிங்கிள் கோட்டை கண்டுதண்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கொள்ளும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி. இமெயிலும் வந்து ஸ்ட்ரிங். இந்த ரெண்டு வேல்யூவை வந்து நீங்கள் கொமாவை கொடுத்து செப்பரேட் பண்ண வேணும். இதில் ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் நம்பரை சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா தனி நம்பரை சேவ் பண்ணலாம், இந்த ப்ளஸ் சேவ் பண்ண இல்லாது. அட்ரஸ் ஒரு கீவேர்டு. இதுகின்ற வேல்யூ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு டாக்குமெண்ட்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இன்னொரு கேர்லி ப்ராக்கெட்டை போட்டு தொடங்க வேணும் இந்த டாக்குமெண்ட்டை. இதுக்குள்ளுக்குள்ளே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் கீவேர்டில் வந்து ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட் அண்டர்ஸ்கோர் நம்பர், இதில் வந்து 123என்றதை வந்து சும்மா 123 என்று கொடுத்துருக்குறேன், ஒரு டபுள் கோட் இல்லை. மீனிங் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இது வந்து நம்பர். இது இன்சர்ட் பண்ணிக்குள்ள இதுக்குள்ளே வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா இதை நம்பரை இன்சர்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் டபுள் கோட்டுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்குறேன். சரியா, இதில் மெயின் ஸ்ட்ரீட்ன்ற இந்த ஸ்ட்ரீட்டில் இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்பேஸ் ஒன்றை விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் இட் மீன்ஸ் சம்திங் ஃபார் த டேட்டா பேஸ். அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ணுக்கு இது வந்து மெயின் ஸ்ட்ரீட்ன்ட்டு தொடங்கும். ஆனால் டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயே ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு குயரி ஒன்று ரன் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் மெயின் ஸ்ட்ரீட்டில் மெயினில் தொடங்குகிற எல்லா ஸ்ட்ரீட்டையும் காட்ட சொல்லி இந்த டேட்டாவை வந்து புல் பண்ணாது. ஏன்னு சொல்லி சொன்னால் இது உண்மையில் மெயினில் தொடங்க இல்லை, இது வந்து ஸ்பேஸ் மெயினில் தொடங்கி இருக்குது. அதை கவனமாயிருங்கோ. அப்போ இந்த டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணினது இதில் வந்து முடியுது, இந்த டாக்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது இதில் முடியுது. இப்போ இந்த கொமாண்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க வித் ப்ராக்கெட் எண்டோட. இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு இன்சர்ட் உண்டு, இன்சர்ட் செய்யும். அப்போ இதை நான் இப்போ இதில் போட்டு செய்தேன்னு சொல்லி சொன்னால் ரிட்டர்ன் பண்ண வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இன்சர்ட் கொமாண்ட் வந்து acknowledged true
அண்ட் தென் இன்சர்டட் ஐடி வந்து இதென்று சொல்லி ஏர்லிய ஒரு ஆள் கேள்வி கேட்ட நீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஷீஷாப்பில் இருந்து இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஷீஷாப்பிலையும் இருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து வர வேணும். வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு உங்களால் கண்டுபிடிக்கலாம் இதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி, என்ன இந்த இன்சர்ட் வந்து வேலை செய்ததோ இல்லையோன்னு சொல்லி. ஓகே ஓகே இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கேர்லி ப்ராக்கெட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மீன் பண்ணது. அரேன்னு சொல்லி சொன்னால் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அரேயை கொண்டு வரேன். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், அரே ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். MongoDB ஹேண்டில்ஸ் எல்லா சினாரியோவையும். அப்போ நீங்கள் வேணுமென்று சொல்லி சொன்னால் அரேக்குள்ளே நம்பரை போட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டபுள் கோட் தேவையில்லை. ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி சொன்னால் டபுள் கோட் தேவை. இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் டேட்டா டைப்ஸ். சரியா, இப்போ வந்து ஸ்லோலி டேட்டா டைப்புக்கு போகுது. சரியா, 1 2 3 வந்து இன்டீஜர். ஆனால் இதையே நீங்கள் ஒரு பெரிய ஒரு நம்பர் ஒன்றை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா டைப் வந்து லாங்காக இருக்க வேணும். 123.343 வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ இது வந்து டெசிமல். சில லாங்குவேஜ் வந்து ஃப்ளோட் அண்டு கால் பண்ணுறது, இவன் வந்து டெசிமல் அண்டு பாவிக்கணும். சரியா, MongoDBயில் இதில் ஒரு அளவல் வந்து நீங்கள் கவனிக்க வேணும். என்னென்று சொல்லி சொன்னால் டேட்டா மாடல்கள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கல. என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ ஸ்ட்ரீட் நம்பர் வந்து 1 2 3 என்று சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து MongoDB எடுத்துக்கொள்ளும். இது வந்து இன்டீஜர் அண்டு. நீங்கள் இப்படி ஸ்ட்ரீட் நம்பர்ண்டு போட்டு ஒரு பெரிய நம்பரை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக பெருசு அது இன்டீஜருக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாதான்னு சொல்லி சொன்னால் அது லாங் அண்டு கன்வெர்ட் பண்ண தண்டை பாட்டுக்கு. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் லாங் அண்டு கொடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஸ்பெசிஃபை பண்ணையில் அந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறது என்றால் ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுது. என்னென்னா பேருந்து நீங்கள் குயரி பண்ணைக்குள்ள உங்களோட கோட் வந்து பிரேக் பண்ணும். அப்ளிகேஷன் எழுதைக்குள்ள இன்டீஜர் டேட்டாவும் இருக்குது, லாங் டேட்டாவும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கோட் வந்து இன்டீஜரை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் லாங் டேட்டா வரைக்குள்ள பிரேக் பண்ணும். அதே மாதிரி உங்களோட கோட் வந்து லாங்கை பார்க்குது, ஆனால் இன்டீஜரை வந்து உங்களோட டேட்டா பேஸுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் த்ரோ பண்ண மேறாத. அப்போ இந்த பிரச்சனை வந்து நீங்கள் டேட்டா கன்வர்ஷன்ஸ் செய்யலாம். வந்து இப்போ நீங்கள் SQL சர்வரில் இருக்கிற டேட்டா பேஸை வந்து நீங்கள் SQL சர்வரில் இருந்தோ அல்லது போஸ்ட்க்ரஸோ MySQL இருந்து நீங்கள் MongoDBக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வலன் கவனமாக இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டா டைப்ஸுகள் நீங்கள் டேட்டா டைப்ஸ் வந்து கவனமாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்க்க வேலை செய்கிறது மாதிரி இருக்கும். 2 சாம்பிளில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரன் டைமுக்கு போக கணக்கு எரர்கள் வரும். டேட்டா டைப்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜேசோனில் வந்து பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் ஜேசோனில் வந்து ஓன்லி பேசிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது. பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் இருக்குது, அரே இருக்குது. இது இவ்வளவும் தான். இந்த 5 டேட்டா டைப்பும் தான் ஜேசோனால் வந்து காட்ட முடியும். அதே நேரம் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஸோ உங்களோட டேட்டா வந்து பிள்ளையாக போச்சுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து பிள்ளையாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து விலங்கு கவனமாக இருக்கணும் என்னத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்லி. அப்போ இந்த வேரியஸ் என்ஹான்ஸ்டோ அட்வான்ஸ்ட் டேட்டா டைப்ஸை டீல் பண்ணுறதுக்காக MongoDBயில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் MongoDBயில் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ண வேணும். என்ன மற்ற டேட்டா டைப்ஸையும். அப்போ ஏதாவது ஒரு முறையொன்று இருக்க வேணும். MongoDB ஷெல்லில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டேட்டா டைப்பை ஆப்ஜெக்ட்ஸை ரிப்ரசன்ட் பண்ணலாம். அதே நேரம் இப்போ நீங்கள் ஜேசோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டா டைப்ஸ் தானே இருக்குது. அப்போ MongoDB என்னென்னு சொல்லி சொன்னால் they are using something called as extended JSON. extended JSON வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சத்தில்.
எக்ஸ்டெண்டட் ஜேசோன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஜேசோனாயே இருக்கும், பட் அட் த சேம் டைம் வந்து டேட்டா டைப்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது எக்ஸ்டெண்டட் ஜேசோனில். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் முதல் இந்த ரன் பண்ணுற கொமாண்டுக்கு வந்து ரிட்டர்ன் வருகிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இன்சர்ட்டட் ஐடி என்று போட்டு ஒரு ஒப்ஜெக்ட் ஐடி என்று சொல்லி ஒரு எலிமெண்ட் ஒன்று வருது. இந்த ஒப்ஜெக்ட் ஐடியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உண்மையில் தனியொரு ஸ்ட்ரிங் ஒன்று தான் இருக்குது. ஏன் இதை ஸ்ட்ரிங்காக தரையில்லை, இது வந்து ஒப்ஜெக்ட் ஐடியாக தருகுது. இந்த ஒப்ஜெக்ட் ஐடியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது லிட்டில் பிட் மோர் தேன் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங், இது தனியாக ஸ்ட்ரிங் அண்டு இல்லை. சரியா, இப்போ நீங்கள் இந்த ஒப்ஜெக்ட் ஐடி என்ற ஒப்ஜெக்டில் வந்து இந்த இப்போ நான் வந்து என்னென்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் VARRES ஈக்குவல்ஸ் db.contacts.insert1 போட்டு ஒரு ரோவை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் இதில். அப்போ இந்த RES வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு புது வேரியபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஜாவா ஸ்கிரிப்டில், இந்த கொமாண்டில் இதில் ஷெல்லில் வந்து இதை ரன் பண்ணுறேன். அப்போ VARRESன்றது ஒரு வேரியபிள் ஒன்றை க்ரியேட் பண்ணது, இந்த RESன்றதுக்குள்ளே இந்த ரிசல்ட்டை வந்து போடுறேன். இப்போ இந்த RESக்குள்ளே வந்து இந்த ஒப்ஜெக்ட் வந்து வரப்போகுது, இந்த இன்சர்ட் பண்ணின ரிட்டர்ன் பண்ணின ரிசல்ட். இப்போ நான் இந்த இன்சர்ட் ஐடி வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த கொமாண்டை இதை கேட்கலாது. இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு நன்மை இருக்குது இந்த ஒப்ஜெக்ட் ஐடியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த ஒப்ஜெக்ட் ஐடிக்கு போய் .get timestamp என்று சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உடனே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு சொல்லும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது எந்த நேரம் வந்து எந்த டேட் எந்த டைம் எத்தனை செகண்டுக்கு வந்து இந்த டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணினதுன்றதை வந்து இது உடனே உங்களுக்கு காட்டும். இதே வந்து நீங்கள் .toString சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தனியாக ஸ்ட்ரிங்கை வந்து அவுட்புட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங் வந்து இது அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கு பிஹைண்ட் த சீன் இதில் வேறையும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேல்யூ ஆஃப்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து இது என்ற ஃபுல் ஆப்ஜெக்ட் ஐடியா வந்து காட்டுது. சரியா, இப்போ டேட்டா டைப்ஸை வந்து நீங்கள் மோங்கோ ஷெல்லில் வந்து செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் லாங்ன்றதை வந்து வேல்யூ ஈக்குவல்ஸ் லாங் என்ற போட்டு விதின் ப்ராக்கெட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது லாங்குக்கு கன்வெர்ட் பண்ணணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் INT64 சொல்லி சொல்லலாம். INT64 வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்டீஜர் 64 பிட்ஸில் வந்து இது ரிப்ரசன்ட் பண்ணுது. இந்த இன்டீஜர் வந்து 32 பிட்ஸில் ரிப்ரசன்ட் பண்ணுது. இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே ஜேசோனில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் தான் இருக்குது, ஜேசோனில் வந்து டேட்ன்ற ஒரு ஃபார்மேட் இல்லை. அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொமாண்ட் ஷெல்லில் வந்து மோங்கோ ஷெல்லில் இதன்றீங்க நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் வேல்யூ ISO டேட் அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த டேட்டையும் டைமையும் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ISO ஃபார்மேட்டில் இருக்குது. டேட் இருக்குது, அதுக்கு பிறகு டைம் இருக்குது, அதுக்கு பிறகு செகண்ட்ஸ் இருக்குது. Z வந்து ஜோன், இந்த Z வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இண்டிகேட் பண்ணுது UTC ரெகுலர் ஜோன்னு சொல்லி. இப்போ நீங்கள் உங்களோட ஜோனில் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஜோன் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலாம். அது வந்து என்ன செய்ய மாட்டால் கன்வெர்ட் பண்ணி போட்டு ஸ்டோர் பண்ணும் UTC ஃபார்மேட்டில். சரியா, இப்படித்தான் நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டெண்டட் ஜேசோனில் வந்து நீங்கள் வேல்யூ ஈக்குவல் இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் $number INT வாட்ச் பண்ணுங்க. இந்த $, வெரி கிரிட்டிக்கல், இந்த கேஸும் வந்து கிரிட்டிக்கல். நம்பர் வந்து லோவர் கேஸ், I வந்து அப்பர் கேஸில் இருக்கணும், INT and then 1. இது வந்து இதுதான் இதுகின்ற எக்ஸ்டெண்டட் டேட்டா ஃபார்மேட். இப்போ நீங்கள் மோங்கோடிபியில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் டேட்டாவை ஒரு கலெக்ஷனில் இருக்கிறத பை டிஃபால்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது எக்ஸ்டெண்டட் ஜேசோன் ஃபார்மேட்டில் தான் வரும். இதில் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்குது. நான் வெர்ஷன் 2 மட்டும்தான் பார்க்குறேன். வெர்ஷன் 1ல் கொஞ்சம் வெர்ஷன் 2ல் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ டேட்டை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 வகையில் வந்து நீங்கள் இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் டேட் போட்டு நம்பர் லாங்கில் வந்து இதண்டலாம். இந்த லாங்கை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சொல்கிறது ஈப்போ டைம்னு சொல்லி. ஈப்போ டைம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது பண்ணுங்க, சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஈப்போ டைம் வந்து என்னென்னா 1970 1970 ஜனவரி 1 பிறகு அதில் இருந்து ஒரு லாங்கிலே ஒரு நம்பர் இருக்கும், எத்தனை மில்லி செகண்டுன்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த டேட் வந்து லாங்கில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கல ஈப்போ டைமில் இருக்க வேணும். ஈப்போ டைம் வந்து யுனிக்ஸில் காமன்லி அதுதான் பாவிக்கிறது. வேல்யூ டேட்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கல இதில் ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் கொடுக்கலாம். இது ஸ்ட்ரிங்கை எடுக்கும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் லாங் எடுக்கும், 10 டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் 1970 முதல்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங்கை வந்து பாவிக்க வேணும். இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து லேட்டர் ஆன் நாங்கள் மோர் டீட்டெயிலாக வந்து பேர்ந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து வேரியஸ் ஃபார்மேட்ஸ் வந்து இருக்குது. கனோனிக்கல் ஒன்று இருக்குது, மற்றது வந்து ரிலாக்ஸ்டு ஃபார்மேட்டுன்னு சொல்லி இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இந்த ஜேசோனை வந்து நீங்கள் தச்சையில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கனோனிக்கல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட வருகிறது. இது கொஞ்சம் லாங்காக இருக்கும். இப்போ பை டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் இக்னோர் பண்ணலாம். அப்போ அதை வந்து எழுத தேவையில்லை. அதுதான் இந்த ரிலாக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து என்னென்னா நீங்கள் டிஃபால்ட்டாக விடலாம். ஏன்னா உங்களோட ஜேசோன் ஃபைலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த நம்பர் இன்டன்றதை வந்து நீங்கள் நம்பர் இன்ட்டை கொடுக்காமல் தனியாக 10 இதைத்தான் நான் முதல் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் லாங்குன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நீங்கள் சொல்லியே தான் ஆகணும். லாங்குண்டு என்னென்னா இல்லையண்டா ஜேசோன் பார்சர் வந்து சும்மா சின்ன நம்பருக்கு எடுத்துடும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரிலாக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் கொடுக்கலாம் அல்லது லாங்காக கொடுக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி டேட் பிஃபோர் 70 வந்தேன்னு சொல்லி சொன்னால் ஈப்போ ஃபார்மேட்டில் கொடுக்குறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மைனஸில் நெகட்டிவ் நம்பர் கொடுக்க வேணும். என்னென்னா அது வந்து 70 முதல் 70 பிறகுன்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவ் நம்பர் இருக்கும். ஓகே, இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் வித்தியாசமான இந்த வேரியஸ் ஃபார்மேட்ஸுகள் அவைலபிளாக வந்து காட்டுறேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து டபுள் ஃபீல்டு இருக்கலாம், டபுள் இது வந்து இன்ஃபினிட்டி நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இன்ஃபினிட்டி உண்டு. ஃபீல்டு மின் கீ, மேக்ஸ் கீ, இதுகள் வந்து இன்டர்னலி யூஸ் பண்ணுறது. இது பெருசாக வந்து நான் ரியல் லைஃப்லேயே ஒரு நாளும் இந்த மின் கீ, மேக்ஸ் கீ பாவிக்க வேண்டிய அவசியம் இருக்கே இல்லை. இந்த ஜேசோன் ஃபார்மேட்டில் வந்து ரெஜெக்ஸுக்கு ஒன்று இருக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாது இப்படியே. இதை மோங்கோடிபிக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கு இல்லை, இதை சர்ச் பண்ணிக்குள்ள வந்து நீங்கள் இதை பாவிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. டைம் ஸ்டாம்ப் திருப்பி நாங்கள் ரியல் எக்ஸாம்பிளில் கொஞ்சம் பார்ப்போம். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்சர்ட் மெனின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு அரேக்குள்ளே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒன்றுக்கு மேலே டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். நீங்கள் 2 டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து அக்னாலேஜ் பண்ணிக்குள்ள இன்சர்ட்டட் ஐடின்னு சொல்லி 2 காட்டும். சரியா? ஓகே, இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் லெட்ஸ் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இன்சர்ட் பண்ணிக்குள்ள வந்து நாங்கள் முதல் டாக்குமெண்ட்டை கொடுத்த நாங்கள் அதை விட வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. இந்த இன்சர்ட் பண்ணுக்கு இன்னொரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேராமீட்டர்கள் கொடுக்கலாம். அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரைட் கன்சர்ன். இந்த ரைட் கன்சர்ன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் WG ஒன்ற ஒரு வேல்யூ இருக்குது, J ஒன்ற ஒரு வேல்யூ இருக்குது, மற்றது வந்து டைம் அவுட் இருக்குது. ஸோ லெட்ஸ் WG டைம் அவுட், ரைட் டைம் அவுட். லெட்ஸ் லுக் அட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி. சரியா? என்னது நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னண்டு நீங்கள் இதை வந்து எவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து
கன்சிஸ்டன்சி வேணுமென்றது தான் இந்த ரைட் கன்சர்ன் வந்து இதண்டது. இப்போ நீங்கள் வந்து ரைட் கன்சர்னில் 0 கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீனிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த டேட்டாவை சேவ் பண்ண விருப்பம், தஜ்ஜெல்லாம் சேவ் பண்ண இல்லைண்டா இட்ஸ் ஓகே, ஒரு ரிலாக்ஸ்டாக ஓகே எனக்கு அக்னாலேஜ்மெண்ட்டை வேண்டாம், நீ எதாவது சேவ் பண்ணி வாய் அப்படி கொடுக்குறீங்க. இப்போ இது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான சிஸ்டத்தில் இதை நீங்கள் ஒரு காலமும் பாவிக்கக்கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி ஒன்றை பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ பேங்க்ன்ட்டு சொல்லி சொன்னால் சில வேளையில் நீங்கள் போட்ட காசு டிபாசிட் பண்ணது இல்லைன்னு சொல்லி சொன்னால் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஆனால் அப்போ இதை என்னத்துக்காக வச்சிருக்கணும், ஏன் இந்த யூஸ் கேஸில் நீங்கள் இதை பாவிப்பீங்க? இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ கார் சென்சரில் இருந்து டேட்டா வருகுது, அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு கலெக்ஷனில் வைக்க போகிறீங்க என்றால், இப்போ சென்சர் வந்து என்னென்னா ஒவ்வொரு செகண்ட் அல்லது ஒரு செகண்டுக்கு 1000 தரம் வந்து அந்த சென்சரில் இருந்து டேட்டா ஜெனரேட் பண்ணுது. அப்போ தஜ்ஜில் வந்து நீங்கள் ஒரு 10 சென்சருன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ண இல்லைண்டா இட்ஸ் ஓகே. என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சென்சரில் ஏதான் பிள்ளையான்னு சொல்லிச்சுன்னா அது திருப்பியும் சொல்ல போகுது என்ன. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி ஆப்ஷனை நீங்கள் பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தட்ஸ் ஃபைன், பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் பாவிக்கலாம். அதே நேரம் இதில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி சொன்னால் திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் இன்சர்ட் பாசிபிள். மீனிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இது 0 கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு சொல்லிவிடும் என்னென்னு சொல்லி சொன்னால் ஓகே நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டேன், நீங்கள் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்கண்டு. ஆனால் உண்மையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது டேட்டாவை இன்னும் ஸ்டோர் பண்ண இல்லை, அதுக்கு உங்கள்ட ரிட்டர்னை தந்துட்டு தான் அதை பேர்ந்து போய் டேட்டாவை இன்சர்ட் பண்ண போவார். ஜேர்னல் ட்ரூன்னு சொல்லி சொன்னார், ட்ரூன்னு சொல்லி சொன்னார். ஜேர்னல் பார்க்க போகிறோம் அடுத்ததில், அதுக்கு பிறகு இந்த ஜேர்னல் ட்ரூவை திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிக்வெஸ்ட்ஸ் அக்னாலேஜ்டுன்னு சொல்லி சொன்னால் 1 நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் டேட்டா கேன் பி ரோல்டு பேக். இந்த ப்ரைமரி ஸ்டெப்ஸ் டவுன் பிஃபோர் இஃப் த ப்ரைமரி ஸ்டெப்ஸ் டவுன் பிஃபோர் டேட்டா இஸ் ரிப்ளிகேட்டட். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த லாக் இருக்குது தானே, அதில் வந்து இது எழுதியிருக்கேன் சரியா, இது வந்து இது லாக் பண்ணியிருக்கோம். அதே நேரம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரிக்வெஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட். அப்போ நீங்கள் திருப்பி வந்து உங்களோட கோட் வந்து மோங்கோடிபி வந்து சொல்லும் ஓகே நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், இது வந்து சேவ் பண்ணிட்டதுன்னு சொல்லி. ஆனால் இது வந்து ப்ரைமரியில் மட்டும்தான் இது ஸ்டோர் பண்ணும். மெஜாரிட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணும், மெஜாரிட்டி ஆஃப் த ரிப்ளிகேஷனில் வந்து ரைட் பண்ணிட்டுதாண்டு. மீனிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களோட ஒரு ப்ரைமரியும் 2 செகண்டரியும் இருக்குமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் மெஜாரிட்டி என்று கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ப்ரைமரியிலேயும் ஒரு காப்பி எழுதியிருக்கும். அதே நேரம் ஒரு பேக்கப்பில் இப்போ 3ல் வந்து மெஜாரிட்டி என்று சொல்லி சொன்னால் 1.5க்கு மேலே இருந்ததுண்டா. அப்போ 1.5 நீங்கள் செய்ய இல்லாத அப்போ 2 ஒன்றில் ஒரு சர்வர் அல்லது 2 சர்வர் 2 சர்வரில் எழுதின பிறகு தான் இது ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ இந்த கொமாண்டுக்கு வந்து இவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் மோங்கோடிபி எப்போன்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து இதுக்கு போயிருக்கேன் என்ன ப்ரைமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், செகண்டரியிலேயும் ஒரு காப்பியை சேவ் பண்ணி போட்டு தான் இது ரெஸ்பாண்ட் பண்ணும் ஓகே டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டுதாண்டு. இதுதான் மோங்கோடிபின்ற டிஃபால்ட்டு. அப்போ உங்களோட யூஸ் கேஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து இந்த 0வையும் 1ஐயும் பாவிக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ சரியான ஸ்பீடாக உங்களுக்கு தேவை, உங்களுக்கு டேட்டாவை பற்றி கேர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 0வை பாவிக்கலாம். ஜேர்னலிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஆன் த ரிஸ்க் ரைட் அஹெட் லாகிங். இது ட்ரூன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே ட்ரூன்னு சொல்லி சொன்னால் ரிக்வெஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட் ரைட் ஆப்ரேஷன் ரிட்டன் டு த ஆன் டிஸ்க் ஜேர்னல்.
இன்க்ளூடிங் ப்ரைமரி அண்ட் ரிக்வெஸ்டட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த ஜேர்னலில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இன் மெமரி, இன்னொன்று வந்து ஒன் டிஸ்க் ஜேர்னல். அப்போ இந்த ஜேர்னலிங் ஜே வந்து ட்ரூ ஒன்று இருந்து மெஜாரிட்டி ஒன்று இருந்து சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் 2 சர்வர்லையும் ஒன் டிஸ்கில் ஹார்ட் டிஸ்கில் எழுதினதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேணும். மீனிங் வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா தட் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். சரி, அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட டேட்டா வந்து இப்போ மெமரியில் மட்டும்தான் எழுதி இருக்குது, ஹார்ட் ட்ரைவில் எழுத இல்லைன்னு சொல்லி சொன்னால் தச்சில் ஹார்ட் ட்ரைவில் எழுதுறதுக்கு இடையில் உங்களோட பவர் வந்து போச்சுதோ அல்லது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் வருமென்று சொல்லி சொன்னால் உங்களோட ஜேர்னல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஜேர்னலில் அது இருக்காது அந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன். அதால் தான் வந்து இது ஃபால்ஸில் இருக்கும். டபிள்யூ வந்து 1 அல்லது மெஜாரிட்டி என்று சொல்லி சொன்னால் தனியாக இன் மெமரி கன்ஃபர்மேஷன் தான் வருகுது. அப்போ இந்த ஜேர்னல் வந்து ஃபால்ஸாக இருந்து டபிள்யூ வந்து 1 அல்லது மெஜாரிட்டி என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லிச்சுன்னா இது 0வாக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லையண்ணே. நாட் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜே வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இல்லை, இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணவே நீங்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் டபிள்யூ வந்து மெஜாரிட்டியாக இருக்கும், அதுதான் டிஃபால்ட். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ட்ரூவும் இல்லை டிஃபால்ட், ஃபால்ஸும் இல்லை, நாட் ஸ்பெசிஃபைடுன்றது தான் இது. நாட் ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஒன் டிஸ்க் ஜேர்னல் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ பை டிஃபால்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் MongoDB இட்ஸ் ட்ரைங் டு ப்ரொவைட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது நீங்கள் கொடுக்கல டபிள்யூ வந்து 1ன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இன் மெமரி கன்ஃபர்மேஷன் தான் வரும், அது வந்து ஒன் டிஸ்க் இல்லை. டபிள்யூ டைம் அவுட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இட் டைம்ஸ் அவுட். அப்போ இந்த டைம் அவுட் கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு வகையில் நல்ல என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் இருந்து எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டைம் அவுட் பாவிப்பீங்க. என்னென்னா தற்செயலாக வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண கொடுக்குறீங்க, அந்த நேரத்தில் வந்து 3 கிளஸ்டரில் வந்து ஒரு சர்வர் வந்து போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு சர்வர் டவுனாக போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் இது கதைக்கிறதெல்லாம் வந்து மில்லி செகண்ட் டிஃப்ரென்ஸ் மைக்ரோ செகண்ட் டிஃப்ரென்ஸில் அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று அப்படி நடந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டைம் அவுட்டை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் வந்து டைம் அவுட் பண்ண. சரியா? ஓகே, அதே நேரம் இதில் இன்னும் ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஓர்டர்டு. இது இந்த ஓர்டர்டு வந்து நாங்கள் இன்சர்ட் 1க்கு பார்த்தது மாதிரி தான் டபிள்யூ அண்ட் டைம் அவுட், WJ அண்ட் டைம் அவுட், W டைம் அவுட், இது 3 சேம் ஆஸ் த இன்சர்ட் 1. பட் இன்சர்ட் மெனியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஓர்டர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓர்டர்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட் அரே ஒன்றை கொடுக்குறீங்க, இதுக்குள்ளே 1000 ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கலாம் இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அரேயை இன்சர்ட் பண்ணிக்குள்ள. சரியா? அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ட்ரூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்சர்ட் வந்து உள்ளுக்குள்ள டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சேம் ஓர்டரை. சரியா? ஆனால் நீங்கள் இதை ட்ரூண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஓர்டரை மெயின்டைன் பண்ண வேணுமென்றதால் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணிக்குள்ள ஏதாவது ஒரு பிள்ளை ஒன்று வந்து அந்த இன்சர்ட் ஃபெயில் பண்ணுமென்று சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்குள்ள வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து இருக்குது, நீங்கள் அதே ஆப்ஜெக்ட் ஐடியை கொண்டு போய் இன்சர்ட் பண்ண பழிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஃபெயில் பண்ண. அப்படி ஒரு ஃபெயில் பண்ணிச்சுதுன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் 1000 கொடுக்குறீங்க, 500ஆவதில் ஃபெயில் பண்ணிச்சுதுண்டா அந்த 500க்கு மேலே வந்து அதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணாது. நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால்
இன்சர்ட் டாக்குமெண்ட் வந்து அன்ஆர்டர்ட் ஃபேஷனில் நடக்கும். அன்ஆர்டர்ட்னு சொல்லி சொன்னால் அது எந்த ஆர்டரில் போகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது, மோங்கோடிபின்னு சொல்லலாது. ஆனால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அநேகமாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ரியல் லைஃப்பில் பாவிக்கக்குள்ள பார்த்துருக்குறேன்னு என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கொடுத்த ஆர்டரை வந்து ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் த டைம் வந்து மெயின்டைன் பண்ணும். ஆனால் இந்த ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மோங்கோடிபி சொல்லுது என்னென்னு சொல்லிச்சுன்னா சில வேளையில் மோங்கோடிபி என்ஜின் வந்து ரீஆர்டர் பண்ணும் பெர்ஃபார்மன்ஸுக்காகன்னு சொல்லி. பட் நான் ரியல் லைஃப்பில் வந்து பெருசாக இதை சந்தித்ததில்லை. ஆனால் அதுக்காக தான் இந்த ஃபால்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த ஆர்டரில் ரிலை பண்ணக்கூடாது. தட் இஸ் ஒன் கீ திங். இப்போ நீங்கள் 500 டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த டைமிங்கை பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நியாயமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் மோங்கோடிபியோட இன்சர்ட் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட். எனிவேஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உண்மையில் ரியல் லைஃப்பில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ரிடிக்டபிள் ஆர்டரில் தான் அட்ரிபியூட்டில் ரிலை பண்ணணும் ஆர்டருக்கு. அப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் மோங்கோடிபி இன்சர்ட் பண்ணுற ஆர்டரில் ரிலை பண்ணாதீங்க, சம்திங் எல்ஸில் தான் யூ ஹேவ் டு ரிலை. அதான் உண்மையான அப்ளிகேஷன்ஸில் வந்து அப்படி தான் நீங்கள் பாவிப்பீங்க. மேக்ஸிமம் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா 100,000 ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஒரு இன்சர்ட் மெனி காலில் வந்து செய்யலாம். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சேன்னா இப்போ உங்களோட நீங்கள் பாவிக்கிற டிரைவரை பொறுத்தது. இப்போ ஜாவா, பிஹெச்பி, பைத்தான்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு டிரைவரை பாவிப்பீங்க இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்குள்ள. என்னென்னு சொல்லி சொன்னால் சில வேளையில் வந்து உங்களோட டிரைவர் வந்து இதை சின்ன சின்ன பேட்சாக பிரித்து அதை இது பண்ணணும். இப்போ நீங்கள் 1 மில்லியன் ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அது வந்து 100,000 இப்போ 10 பேட்சாக பிரித்து போட்டு அது 10 பேட்சாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த டிரைவரில் வந்து கிளையண்ட் சைடில் வந்து அந்த அதுகளை வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகே, டிபி ஃபைண்ட் ஒன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபைண்ட் டேட்டா ஃபைண்ட் ஒன் வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபைண்ட் ஒன்னின்ற 2 பேராமீட்டர் இருக்குது. வந்து முதலாவது பேராமீட்டர் வந்து குயரி, அடுத்த பேராமீட்டர் வந்து ப்ரொஜெக்ஷன். ரெண்டுமே இதில் ஆப்ஷனல். சரியா? இந்த குயரி வந்து இதில் தான் நாங்கள் இந்த MQL அண்ட் மாங்கோ குயரி லாங்குவேஜை வந்து பார்க்க போகிறோம். இந்த SQL பற்றி கொஞ்சம் நீங்கள் கேட்ட நீங்கள் முதல் இது வந்து பாவிக்கிறது வந்து மாங்கோ குயரி லாங்குவேஜ். இது வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இது என்ன SQL மாதிரி வெரி வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்கள்ட டேட்டா வந்து இப்போ ஒரு மில்லியன் ஆஃப் பில்லியன் ஆஃப் ரோஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இதுதான் ஹெல்ப் பண்ணுது, ஃபில்டர் பண்ணுறதுக்கு அல்லது செலக்ட் பண்ணுறது கண்டிஷன்ஸுக்கு. இதில் வந்து we are going to spend நாங்கள் கணக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோத்துக்கு உங்களுக்கு MQL வடிவாக தெரியுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து மோங்கோடிபியை வடிவாக யூஸ் பண்ணலாம். ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஃபில்டர் அவுட் பண்ணது கொலம்ஸை. அப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வேர்ட்டிக்கலி உங்களோட டேபிளில் வந்து எத்தனை ரோவு எடுக்கிறதுன்றதை வந்து செய்ய போகுது இந்த குயரி. ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஹொரிசாண்டலி எந்தெந்த கொலம்ஸை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றது அதுதான் ப்ரொஜெக்ஷன். ரிசல்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபைண்ட் ஒன்னில் ரிசல்ட் வந்து ஆல்வேஸ் ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் தான் ரிசல்ட்டாக வரும். சிங்கிள் டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களோட குயரி வந்து 100 ரிசல்ட் வருதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபைண்ட் ஒன்னை கொடுத்தீங்கன்னா அது முதலாவது டாக்குமெண்ட்டோடைய திரும்பிடும். ஓகே,
for some reason இந்த ஸ்லைட் ரிப்பீட் பண்ணிட்டுது. ஓகே, ஃபைண்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சொல்லுங்க இதுதான் எங்களோட டேபிள்ன்னு சொல்லி, இது டேபிள் என்ன, நீங்கள் டேபிளை நான் காட்டுறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் டாக்குமெண்ட்ஸை காட்டலாண்டு, இந்த டேபிள் வந்து நாங்கள் எங்களோட கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம்னு சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஒவ்வொரு தரம் அவன் நெட்வொர்க்கும் ஏஜும் கண்ட்ரியும் இந்த டேபிளில் இருக்குது. எம்கியூஎல்ல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், உடனே தனியாக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி எது எது வருதோ அதை மட்டும் எடுக்கும். பேருந்து வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஏஜ் 65 சொல்லி சொன்னால் அது முதல் கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணும், அதுக்கு பிறகு வந்து ஏஜை போய் ஃபில்டர் பண்ணும். அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கண்ட்ரியை ஃபில்டர் பண்ணி போட்டு ஏஜை ஃபில்டர் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் பில் கேட்ஸ் அண்ட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் வரப்போகுது. ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நேம் என்று சொல்லி சொன்னால் இந்த ரோவில் முழு இன்ஃபர்மேஷனும் கொண்டு வராது, தனியாக இந்த நேமை மட்டும்தான் கொண்டு வரேன் உங்களோட ரிசல்ட்டில். ரிசல்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், நேம் வந்து பில் கேட்ஸ் அண்டது. சரியா, இது மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து வரப்போகுது. நான் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக போக போகிறேன் கொஞ்சம் செல்ல. இப்போ இந்த அந்த ப்ரொஜெக்ஷன் இதுகளில் ப்ரொஜெக்ஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நேம் வந்து 1 சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் தனியாக இந்த நேம் கொலமை மட்டும்தான் கொண்டு வரேன். இப்போ நீங்கள் நேமோட நேமை தான் 1 போட்டுருக்கீங்க, நேம் கொமா நெட்வொர்த்ன்னு சொல்லி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நெட்வொர்த் :1 உங்களோட இந்த ரிசல்ட்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நேமும் இருக்கும், அதே நேரம் வந்து என்னென்னா நெட்வொர்த்தும் பெறும். சார் சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து சீக்வலில் வந்து செலக்டட் காலம்ஸ் சொல்லுவாங்க, தட் இஸ் சொல்லிக்கலாமா? எக்ஸாக்ட்லி தட். செலக்டில் வந்து நீங்கள் ஃபீல்டு 1, ஃபீல்டு 2 போடுவீங்க. இதில் வந்து இது இதண்டலாம். இதில் இன்னொரு நன்மை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் எஸ்கியூஎல்ல இல்லாத ஒரு நன்மை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் நேம் :0 சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நேமை தவிர மற்ற எல்லாம் பெறும். எக்ஸ்க்ளூடண்ட மாதிரி. எஸ், ஓகே. நேம் வந்து 0 சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் நேமை தவிர எல்லாம் பெறும். நான் ஹேண்ட்ஸ் ஆனாக போய்க்கலாம் வந்து வில் சி எல்லா வேரியஸ் கேஸுகளையும். ஓகே ஓகே. என்னென்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய கோல் வந்து நீங்கள் முதல் வந்து கன்செப்ஷுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லைன்னா நான் இப்போ கமாண்ட் லைனுக்கு போயிட்டேன்னுண்டா நீங்கள் அரைவாசி பேர் வந்து ஏற்கனவே முத்து எடுத்த கிளாஸுக்கு வந்த நீங்கள் அப்போ கமாண்ட் லைனில் பார்த்துருப்பீங்க. நான் கமாண்ட் லைனுக்கு போகிறதுக்கு முதல் வந்து ஐ வாண்ட் யூ டு கன்செப்ஷுவலி அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்தையும்.